ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா தேங்காய் மிட்டாய் தாங்க பார்க்குறோம். நம்ம சின்ன பிள்ளையில் ரோட்டு கடையில் தேங்காய் மிட்டாய் வாங்கி சாப்பிடுவோங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே மாதிரி அதே ஸ்டைலில் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க போகலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு வெயிட்டுக்கான மண்ணும் பாத்திரம் வச்சுக்கலாங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாங்க. நெய் வந்து ஆப்ஷனல் தாங்க, நீங்கள் சேர்த்துக்குங்க. நெய் சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குங்க, அதுக்காக சேர்த்துக்கிறதுங்க. இப்போ நெய் ஊற்றி நெய் சூடேறிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து இந்த கப்பில் 1 கப் தேங்காய் எடுத்துருக்கேங்க. இப்போ இதை வந்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ பாருங்கள், இது தேங்காய் வந்து அந்த தேங்காய் நம்ம வந்து இது பண்ணுற அந்த தண்ணி வந்து நல்லா செவந்து போய் இப்போ தேங்காயோட ஃப்ளேவர் வந்து வாசமாக இருக்குங்க. இப்போ நம்ம இது கூட வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நான் வந்து எந்த கப்பில் தேங்காய் எடுத்தனோ அதே கப்பில் அதே அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேங்க. இப்போ அது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலந்துக்கலாங்க. இது கூட நம்ம ஒரு 50 மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் வந்து தண்ணி எதுவும் சேர்க்கலைங்க, தேங்காய் உடைச்சா அந்த தேங்காய் தண்ணியே சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதை நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம இது கூட வந்து நான் வந்து ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாங்க. ஏலக்காய் பொடியும் சர்க்கரையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்காங்க. ஏலக்காய் மட்டும் சேர்த்து அரைச்சா அரைக்க முடியாதுங்க, ஆனால் நீங்கள் கூட சர்க்கரை கொஞ்சோன்னு சேர்த்துக்காங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம ஒரு தட்டில் மாற்றிக்கலாங்க. அதுக்கு முன்னாடி தட்டில் வந்து நெய் தடவிக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. நான் இதில் வந்து ஆல்ரெடி நெய் ஊற்றி தேய்ச்சி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணால் இந்த இதை சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், பிளேட்டில் மாற்றி வச்சுங்க. இப்போ வந்து ஆறட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து இதை பீஸாக கட் பண்ணிவிட்டு திருப்பியும் ஆற வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகட்டுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ இதை வந்து வெட்டிடலாங்க. நம்ம வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே வெட்டி எடுத்துருங்க. நீங்கள் அந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பீஸ் போடுறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நார்மலாக சின்ன பீஸாக போட்டாச்சுங்க. இப்போ வந்து இது ஒரு அரை மணி நேரத்துக்கு பக்கமாக ஊறட்டுங்க. நல்லா இது வந்து காயணுங்க. இது எந்த அளவுக்கு காயுதோ அந்த அளவுக்கு தாங்க ஈஸியாக வரும். இப்போ இது நல்லா காயட்டுங்க. பீஸ் போடுறதெல்லாம் நல்லா தெரியுது பாருங்கள். இப்போ இது வந்து நல்லா காயட்டுங்க, நல்லா ஆறட்டுங்க. நம்ம ஆறினதுக்கப்புறம் இதை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாங்க. இப்போ பாருங்கள், ரெடி பண்ணியாச்சுங்க. இதை வந்து ஆற வச்சு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுதுங்க. இப்போ இதை நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாங்க. இப்போ பாருங்கள், இதை சாப்பிட்டு பார்த்துடலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எனக்கு தேங்காய் மிட்டாய்னா ரொம்ப பிடிக்குங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நம்ம சேனல் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நிறையா வந்துகிட்டே இருக்குங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.